garments? If it is not, accept Jesus Christ as your personal savior and get salvation and keep your garments clean until the day of his coming. Then only you can enter into the feast of the Lord. எல்லா ஃபங்க்ஷனை காட்டிலும் ராஜா வீட்டு விருந்து வித்தியாசமா இருக்கும். எல்லாமே ஒரு ஆடம்பரமா, ஒரு கொண்டாட்டமா, ஒரு கோலாகலமா, ஒரு குதூகலமா, ஒரு குஷியா, ஒரு ஜாலியா இருக்கும். நம்ம பாஷையில பேச போனா ஒரு கலகலப்பா இருக்கும். கல்யாண வஸ்திரம்னா என்ன? கல்யாண வஸ்திரம்னா ரட்சிப்பின் சால்வையாகி அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டால் போதாது, அதை காத்து கொள்கிறதுனால் மாத்திரமே அந்த திருமண விருந்துல பிரவேசிக்க முடியும். ஏன் இஸ்ரவேல் மக்களை மட்டும் ஆண்டவர் சூஸ் பண்ணாரு? பரிசேயர்கள்ட்டையும் வேதபாரகர்கள்ட்டையும் ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தை தன்னுடைய மரணத்தை குறிச்சு பேசுறாரு ஆண்டவர். ஆனாலும் அவங்க அந்த கருத்தை என்ன செய்யல, உணரல. இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் தேவனுக்கு முதுகை காட்டினார்கள், வணங்கா கழுத்துள்ளவர்களா மாறினாங்க. அடுத்த ஒரு மீனிங், அடுத்த ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. எப்படின்னா, ரட்சிப்பா, மீட்பா, மன்னிப்பா, நித்திய ஜீவனா, அற்புதமா, அடையாளமா. சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. நாங்களாம் இதுல எத்தனை வருஷம் தெரியுமா ஊறி போயிருக்கோம். நீங்க இப்ப பேசுறீங்க. எங்களுக்கெல்லாம் இயேசுவையும் தெரியும், இயேசுடைய அம்மாவையும் தெரியும், அவருடைய சீஷர்களும் தெரியும், அவருடைய சீஷருக்குள்ள இருந்த ஊழியர்களையும் எங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க பேச வந்துட்டீங்க அந்நிய பாஷையா, அதிசயமா, அற்புதமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நம்மளை ஏளனப்படுத்திட்டு இருக்கு. அவருடைய வல்லமைகளையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய அதிசயங்களையும் மட்டுப்படுத்துற ஒரு கூட்டம். ஜாக்கிரதை. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவ ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், அவருடைய அற்புதம் இப்படிதான் இருக்கும், அவருடைய அதிசயம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சிருக்கிறாங்க. அவர் வட்டத்துக்குள்ள அடைக்கிற கடவுள் இல்லைங்க, அவர் இயற்கைக்கும் அப்பாற்பட்டவர். இப்படிதான் ஒரு காரியம் நடக்கும்னு நீங்க திங்க் பண்ணிருந்தாலும் இப்படி இல்ல, அவரால எப்படியும் செய்ய முடியும். ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், அவரை ஒரு புஸ்தகத்துல அடக்க முடியாதுங்க. வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய உண்மைகளையும் அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எழுத போனா உலகமே கொள்ளாதான். அப்புறம் எப்படி ஒரு சர்க்குலுக்குள்ள அடக்க முடியும்? அப்புறம் எப்படி ஒரு புத்தகத்துல அடக்க முடியும்? ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாருங்க. கிபி 70 அழிக்கப்பட்ட அந்த ஜெருசலேம் மக்கள் கிபி 70 இருந்து 1948 வரைக்கும் இஸ்ரவேல்ன்ற அடையாளமே, இஸ்ரவேல்ன்ற நாடு என்கிற அடையாளமே இல்லாம இருந்துச்சு. உடன்படிக்கை நினைவு கூர்ந்ததுனால 1948ஆம் ஆண்டு அத்திமரம் துளை பெற்றது. ஆமென். அத்திமரமாக இஸ்ரவேல் மீண்டும் வந்தது. ஆமென். பிரைஸ் காட். அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். அவர் இருக்கிறான்றதுக்கு 2 அடையாளம் இருக்குங்க. என்ன அடையாளம்னா, முதல் அடையாளம், இதை யாராலையும் மறுக்க முடியாது. எந்த நாத்திகனாலையும் சரி, எந்த மனுஷனாலையும் சரி மறுக்கவே முடியாது. முதல் அடையாளம் அவருடைய கல்லறை, திறக்கப்பட்ட அந்த கல்லறை. ஆமென். செகண்ட் அடையாளம் என்னன்னா, இஸ்ரவேல் தேசம் மறுக்கப்பட்டு போன சிதறடிக்கப்பட்ட யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் கேதர் ஆனது. கல்யாண வஸ்திரம் தரித்திராத மனுஷன் என்ன செய்யறாரு? அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல என்ன செய்யறாரு? போகிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல. அப்போ நான் அது செஞ்சேனே ஆண்டவரே, நான் உங்களுக்காக அற்புதம் செஞ்சேன், நான் அதிசயம் பண்ணேன், உங்க நாமத்துல நான் பிசாசை விரட்டினேன், நான் கல்யாண வஸ்திரம் போட்டதுனால தானப்பா நான் இத்தனையும் பண்ணேன், என்னப்பா கடைசியில நீங்க தெரியலன்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிருவாரு? நான் உங்களை அறியன்றுவார். எனக்கு தெரியாதுப்பா, நான் உங்களை அறிவேன். ஏன்? அப்ப கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் அங்க போக முடியும். வஸ்திரத்துல கரை இருந்துச்சுன்னா உங்கள் வஸ்திரத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளணும். அப்போ உங்க வஸ்திரத்தை கரை திரை படாதபடிக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் கரை திரை படாதபடிக்கு அதை என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளணும்.
திருப்தியாக்கினாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. Hi, praise the Lord, brothers and sisters. I greet you all in the matchless name of our Lord Jesus Christ. Thank you for all of your comments. Keep on watching and share it with your friends. If we haven't worn wedding garments, we cannot enter into the feast of the Lord. Are you wore wedding garments? If it is not, accept Jesus Christ as your personal Savior and get salvation and keep your garments clean until the day of His coming. Then only you can enter into the feast of the Lord. For example, நீங்களும் நானும் ஒரு ராஜாவினுடைய திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ராஜாவுடைய திருமண விருந்து எப்படி இருக்கும்? நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குமா? அது எல்லா ஃபங்க்ஷனை காட்டிலும் ராஜா வீட்டு விருந்து வித்தியாசமா இருக்கும். டெக்கரேஷன்லேருந்து, ஸோ அது வெட்டிங் ஹால் டெக்கரேஷன், அப்புறம் டைனிங் ஹால் டெக்கரேஷன் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அங்க உள்ள மக்கள், அங்க வந்திருக்கக்கூடிய பீப்புள் எல்லாமே ஒரு ஆடம்பரமா, ஒரு கொண்டாட்டமா, ஒரு கோலாகலமா, ஒரு குதூகலமா, ஒரு குஷியா, ஒரு ஜாலியா இருக்கும். நம்ம பாஷையில பேச போனா ஒரு கலகலப்பா இருக்கும். சோ அப்ப ராஜாவுடைய திருமண விருந்துக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கும் போது நாம எப்படி அந்த விருந்துக்கு நாம் செல்வோம்? நார்மல் ட்ரெஸ் போட்டு நம்ம போவோமா? நம்ம இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரெஸ்ஸ இல்ல சூப்பரான ட்ரெஸ்ஸ நம்ம என்ன செய்வோம்? போட்டுட்டு திருமண விருந்துக்கு நாம் போவோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா ராஜா எல்லாத்தையும் பாக்குறாரு. சோ எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுல ஒரே ஒருத்தர் கல்யாண வஸ்திரம் தரித்திராம அந்த கல்யாணத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சோ அவர் மாத்திரம் வித்தியாசமா இருக்கிறார். எப்படின்னா ஒரு ட்ரௌசர் போட்டுட்டு ஏதோ ஒரு சட்டையை போட்டுட்டு அந்த திருமண விருந்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ராஜாவினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? என்னடா நம்ம வீட்டு திருமணக்கு அழைச்சிருக்கிறோம், இவன் எப்படி வந்திருக்கிறான்? இவனுக்கு ஒரு பிரின்சிபலே தெரியலையே, இவனுக்கு ஒரு ரூல்ஸே தெரியலையே, என்னை அசட்டை பண்றானே, எல்லாத்துக்கும் முன்னாடி என்னை கனவீனப்படுத்துறானே, எல்லாத்துக்கும் முன்னாடி என்னை கேவலப்படுத்துறான்னு சொல்லி ராஜா கோபப்பட்டு அவன் என்ன செய்வார்? வெளியே தள்ளிடுவாரு. அதே போலதான் மணவாளனாகிய யூதராஜ் சிங்கம் உங்களுக்காகவும் எனக்காகவும் திருச்சபையாகிய மணவாட்டிக்காகவும் ஒரு பெரிய கல்யாண விருந்த நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அதுல நீங்களும் நானும் பிரவேசிக்கணும்னா கல்யாண வஸ்திரம் தரித்து கொள்ள வேண்டும். கல்யாண வஸ்திரம்னா என்ன? கல்யாண வஸ்திரம்னா ரட்சிப்பின் சால்வையாகி அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டால் போதாது, அதை காத்து கொள்கிறதுனால் மாத்திரமே அந்த திருமண விருந்துல பிரவேசிக்க முடியும். ஆமென். தேவனாய கர்த்தர் தம்முடைய சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனிதனை உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அதனால ஆதாம் மூலமாக சாபம் வந்தது. அந்த சாபத்தினால மரணம் வந்துச்சு. இந்த மனு உலகத்துக்கும் மரணம் வந்தது. அதுக்கப்புறம் நோவாவின் காலத்துல வந்த வெள்ளம், அதுக்கப்புறம் இஸ்ரவேலுடைய முதல் தகப்பன் ஆபிரகாம். சோ ஆபிரகாம் மூலமா தான் இஸ்ரவேல் வம்சம் உருவானது. ஆபிரகாம் தேவனை அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து
அவரோடு உடன்படிக்கை செய்தார். அப்போ அங்க நிறைய ஜனங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. சோ நிறைய ஜாதியினர் வாழ்ந்தாலும் இஸ்ரவேல் மக்களை மட்டும் ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஏன் இஸ்ரவேல் மக்களை மட்டும் ஆண்டவர் சூஸ் பண்ணாரு? ஒரு 3 ரீசன் இருக்கு. என்ன ரீசன்னா, இஸ்ரவேல் மக்கள் பெரியவர்கள் என்றும் பலசாலிகள் என்றும் அவங்க நினைத்து ஆண்டவர் அவங்களை சூஸ் பண்ணல. முதலாவது ரீசன் இஸ்ரவேல் ஜனங்கள் பலகீனமானவர்கள். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பலவீனமானவர்கள், அவங்க ஃபர்ஸ்ட் பீப்புளா இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, செகண்ட் ரீசன் என்னன்னா, அவங்க எண்ணிக்கையில கம்மியானவங்க. சோ அங்க வாழ்ந்திருக்கிற மக்களை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்துச்சு. சோ எல்லாரை காட்டிலும் அவங்க அற்பமான ஜனங்கள். எல்லாவற்றையும் விட அவங்களுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. அவங்க அற்பமான ஜனங்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அதனால ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுத்தார். மூன்றாவது காரியம், அங்க வாழ்ந்த மற்ற எல்லா மனிதருடைய கலாச்சாரத்தை காட்டிலும், எல்லா ஜாதியினுடைய கலாச்சாரத்தை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. மத்த மனுஷங்க அருவருப்பான காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் அவர்களுடைய கலாச்சாரத்துல, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமா இருந்தாங்களாம். ஒரே தேவன் என்ற கொள்கை உடையவர்கள். ஆமென். இந்த 3 காரணங்களுக்காக தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென். சோ உலகத்திலே அற்பமா எண்ணப்பட்ட ஜனங்கள், சிறிய ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு பெரிய காரியத்தை செய்தார். அதுக்கப்புறம் தேவன் ஆரம்பத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கரெக்டா தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பிரமாணத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய கட்டளைகளும் அவங்க கை கொள்ளல. அவங்க அதை புறக்கணிச்சாங்க. அவங்க வார்த்தையினுடைய சாராம்சத்தை அவங்க புரிந்து கொள்ளல. அந்த வார்த்தையின்படி அவங்க நடக்கல. அதனால தேவன் அவர்களுக்கு விரோதமாக 7 சாதியரை எழும்ப பண்ணாரு. அப்ப ஆண்டவர் நோக்கி என்ன செய்யறாங்க? ஆண்டவரே காப்பாத்துங்கப்பா, நாங்க தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல முறையிட்டாங்க. முறையிட்ட போது ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, நியாயாதிபதிகளை எழுப்பினார். நியாயாதிபதிகளை எழுப்பி அவங்க என்ன செஞ்சார்? விடுவித்தார். அப்புறம் திரும்பி என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், அருவருப்பான காரியத்தை செஞ்சதுனால தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழும்ப பண்ணினார். தீர்க்கதரிசிகளும் ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க பேசினாங்க. ஆனா அவங்களுடைய வார்த்தைக்கும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை. அப்ப என்ன பண்ணாங்க? தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தார்கள். அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஃபர்ஸ்ட் ஒரு ஊழியக்காரர் அனுப்பினாரு. செகண்ட் ஒரு ஊழியக்காரர் அனுப்பினாரு. அவங்களையும் புறம்பே தள்ளினாங்க. மூன்றாவது என்னுடைய குமாரனை அனுப்புனா அவங்க மனம் திரும்புவாங்களே, அவங்க மன்னிப்பு நம்ம தரணுமே, அவங்க மனம் திரும்புவாங்களே, அவங்க என்னுடைய வார்த்தையை கேட்பாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய குமாரனை, ஒரே பெயரான சொந்த குமாரனை அனுப்பினாரு. ஆனா அவர்களையும், இவன் சுதந்திரவாளி, தோட்டம் நமக்கு சொந்தமாகும்படி இவனை புறம்பே தள்ளி கொலை செய்வோம் மாறுங்கள் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? இவரை கொலை செய்தார்கள். இதை நாம் மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கலாம். பரிசேயர்கள்ட்டையும் வேதபாரர்கள்ட்டையும் ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தை, தன்னுடைய மரணத்தை குறிச்சு பேசுறாரு ஆண்டவர். ஆனாலும் அவங்க அந்த கருத்தை என்ன செய்யல? உணரல. இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் தேவனுக்கு முதுகை காட்டினார்கள். வணங்கா கழுத்துள்ளவர்களா மாறினாங்க. அதனாலதான் அந்த ரட்சிப்பு, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு புறஜாதியாராகிய நமக்கு வந்தது. ஆமென். பிரைஸ் காட். யூத ஜனங்கள் அவரை மேசியாவாக, கர்த்தருடைய குமாரன், தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த ரட்சிப்பு புறஜாதியாராகிய நமக்கு வந்தது. நாம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலி பாருங்களேன். ஆமென். இதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஆமென். நாம அவரை தேடி போலங்க, அவரு தாங்க நம்மளை தேடி வந்தாரு. பிரைஸ் காட்.
மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யம் தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்த ராஜாவுக்கு ஒப்புமையா ஆண்டவர் இந்த காரியத்தை அவங்கள்ட்ட பேசுறாரு. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அழைக்கப்பட்டவர் என்ன செய்யறாரு? அனுப்புறாரு. எல்லாரும் வாங்க, நான் ஒரு மேரேஜ் விருந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அந்த அழைப்பு போகுது. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த அழைப்பை புறக்கணித்தார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு வந்த அழைப்பு. இந்த அழைப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் புறம்பே தள்ளினார்கள். அடுத்து வாசிப்போம். அப்பொழுது அவன் வேற ஊழியக்காரனை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஐஞ்சந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். என்னென்ன வெட்டிங் ஹாலுக்கு என்னென்ன இருக்குமோ அப்படி எல்லாமே ரெடியா இருக்கு. எல்லாத்தையும் போய் கூப்பிடுன்னு சொல்றாங்க. ஒருத்தன் என்ன செய்யறான்? வேலைக்கு போகணும், அங்க எனக்கு வேலை இருக்கு, நான் குடும்பத்தை பார்க்கணும், நான் அதை பார்க்கணும், என்னுடைய பிசினஸ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க? அசட்டை பண்ணிட்டாங்க. இதுல ஆவிக்குரிய மீனிங் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவர்களாகிய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்றாங்க. சோ ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் அழைக்கிறாரு, ஆனாலும் அவருடைய அழைப்பை புறம்பே தள்ளுறாங்க. சோ அவருடைய அழைப்பை அசட்டை பண்றாங்க. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ரட்சிப்பின் சால்வையாகி அந்த நீதியின் வஸ்திரம் நமக்கு இருக்கு, நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்றாங்க. சோ கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அவர் உங்கள்கிட்ட என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. சோ அப்ப அவர் என்ன பேச வரான்னு நம்ம காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கணும். அவர் என்ன சொல்ல வராரு அதை கேட்டு அதன்படி என்ன செய்யணும்? நாம நடக்கணும். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு பாத்துக்கலாம், இல்ல அப்புறம் பாத்துக்கலாம், இல்ல அப்புறம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சு நாம என்ன செய்யக்கூடாது? டிலே பண்ணக்கூடாது. அப்புறம் பாத்துக்கலாம், அப்பா தானே, நம்ம அப்பாட்ட பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளை கடத்த கூடாது. ஏன்னா டைம் வில் டிலே நோ லாங்கர். He is coming very soon. So அவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்படணும். அவருடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணாம அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் அப்பயே கேட்டு அப்பயே கீழ்ப்படியும். அம்மேன், அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு மீனிங், அடுத்த ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. எப்படின்னா, ரட்சிப்பா, மீட்பா, மன்னிப்பா, நித்திய ஜீவனா, அற்புதமா, அடையாளமா. சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. நாங்களாம் இதுல எத்தனை வருஷம் தெரியுமா ஊறி போயிருக்கோம். நீங்க இப்ப பேசுறீங்க. எங்களுக்கெல்லாம் இயேசுவையும் தெரியும், இயேசுடைய அம்மாவையும் தெரியும், அவருடைய சீஷர்களும் தெரியும், அவருடைய சீஷருக்குள்ள இருந்த ஊழியர்களையும் எங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க பேச வந்துட்டீங்க அந்நிய பாஷையா, அதிசயமா, அற்புதமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நம்மளை ஏளனப்படுத்திட்டு இருக்கு. அவருடைய வல்லமைகளையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய அதிசயங்களையும் மட்டுப்படுத்துற ஒரு கூட்டம். ஆண்டவர் சொல்றாரு, குமாரனுக்கு விரோதமா பேசினா மன்னிக்கப்படும், பிதாவுக்கு விரோதமா பேசினாலும் மன்னிச்சிருவாரு. ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசினால் இம்மையிலும் மன்னிக்கப்படாது, அது மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. ஜாக்கிரதை. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவ ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், அவருடைய அற்புதம் இப்படிதான் இருக்கும், அவருடைய அதிசயம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சிருக்கிறாங்க. அவர் வட்டத்துக்குள்ள அடைக்கிற கடவுள் இல்லைங்க, அவர் இயற்கைக்கும் அப்பாற்பட்டவர். இப்படிதான் ஒரு காரியம் நடக்கும்னு நீங்க திங்க் பண்ணிருந்தாலும் இப்படி இல்ல, அவரால எப்படியும் செய்ய முடியும். ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், அவரை ஒரு புஸ்தகத்துல அடக்க முடியாதுங்க. வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தைகளையும் உண்மைகளையும் அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எழுத போனா உலகமே கொள்ளாதான். அப்புறம் எப்படி ஒரு சர்க்குலுக்குள்ள அடக்க முடியும்? அப்புறம் எப்படி ஒரு புத்தகத்துல அடக்க முடியும்? பைபிள்ன்றது ஒரு சாம்பிள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு.
சயின்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லேப்ல போய் அவங்க என்ன செய்வாங்க, டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சாம்பிள் எடுப்பாங்க. ஒரு சாம்பிளை எடுத்தாலே அது மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது அதுல என்ன ஆர்கானிசம் இருக்கு, அது எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட ஆக்டிவிட்டிஸ் என்ன சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அது என்ன பாக்டீரியாவா, ஃபங்கையா, இல்ல ஈஸ்டான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு டிராப் தான் போதும். ஒரு டிராப்ல எல்லாமே தெரிஞ்சிருது. அதே மாதிரி தாங்க பைபிள்ன்றது ஒரு சாம்பிள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தையும் அவருடைய வசனத்தையும் நம்ம பேச போனா உலகம் கொள்ளாது, நாள் பத்தாது, நேரம் பத்தாது, நிமிஷம் பத்தாது, நாள் போதாது, நோட்டு பத்தாது, காலம் போதாது. It has no end. அவர் வர்ணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட தேவன். ஆமென். அப்படிப்பட்ட தேவனை எப்படி நம்ம ஆராதிக்கிறோம், எப்படி நம்ம வணங்குறோம்? ஒரு ஸ்டாச்சுவா அவரை ஆராதிக்கிறோமா? மனம் திரும்புங்க. பைபிள் வாசிக்கிறதில்ல, ஜெபம் பண்றதில்ல, ஆனா நான் பரம்பரை கிறிஸ்தவன், இதெல்லாம் ஆண்டவருக்கு செல்லாது. அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புங்க. தேவனுடைய ராஜ்யம் மிகவும் சமீபமா இருக்கு. அடுத்தது வாசிப்போம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். ராஜா என்ன செய்யறாரு, கோபப்படுறது. இத்தனை பேர் அமிச்சனே, அவங்களாம் என்னுடைய அழைப்பை கேட்டு வரலையேன்னு சொல்லிட்டு ராஜா கோபப்படுறாரு. இந்த வசனம் எப்ப நிறைவேறுதுன்னா கிபி 70 நிறைவேறுது. கிபி 30 ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எருசலேம் தேவாலயத்தை பார்த்து, இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும்னு சொல்றாரு. இந்த வார்த்தை கிபி 70 தீத்துராயனால், ரோம பேரரசன் தீத்துராயனால் இடிக்கப்பட்டு எருசலேம் முழுவதும் தரைமட்டமாக்கப்பட்டது. எருசலேம் முழுவதும் அழிக்கப்பட்டது. பாருங்க, கிபி 30 சொன்ன வார்த்தை கிபி 70 நிறைவேறுது. ராஜா கோபப்பட்டார். ஏன் கோபப்பட்டாரு? என் பிள்ளைக்கு நான் அழைப்பு கொடுத்தனே, அவங்க மனம் திரும்பலையே. முதல்ல ஒரு ஊழியக்காரன் அனுப்பிச்சேன், அவங்களே அடிச்சிட்டாங்க. 2வது ஒரு ஊழியக்காரன் அனுப்பிச்சேன், 3வது என் குமாரனே நான் கொடுத்தேன், ஆனா அவரையும் ஏற்றுக்கொள்ளலையே சொல்லி ராஜா கோபப்பட்டார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாருங்க. கிபி 70 அழிக்கப்பட்ட அந்த ஜெருசலேம் மக்கள் கிபி 70 1948 வரைக்கும் இஸ்ரவேல்ன்ற அடையாளமே, இஸ்ரவேல்ன்ற நாடு என்கிற அடையாளமே இல்லாம இருந்துச்சு. பாருங்க, 70 1948 வரைக்கும் இஸ்ரவேல் மேப்ல இல்ல. தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம புள்ள தவறு செய்யும் போது அவனை அடிப்போம், அவனை திருத்துவோம், ஆனா என்ன செய்ய மாட்டோம், நீ போடா, கேடா கெட்டு போடான்னு சொல்லி நம்ம விட மாட்டோம். ஒரு தகப்பனுடைய இருதயம், நாம் நேசித்து தம் அன்பு செலுத்தின மக்கள், யூத ஜனங்கள் அழைத்தாரு, நேசிச்சாரு, அவங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்தாரு. அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அதையெல்லாம் கொடுத்தாரு. அவர் இல்லைன்னு மறுக்கவே இல்லைங்க, எல்லாத்தையும் அவர் கொடுத்தாரு. ஒரு தகப்பனுடைய இருதயம் இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல்ன்ற அடையாளமே இல்லாம இருந்துச்சு. தகப்பன் என்ன செஞ்சிருப்பாரு யோசிச்சு பாருங்க. அவர் நேசித்த ஜனம், அவர் அன்பு காட்டின ஜனம் வழி மாறி போயிட்டாங்களே, சிதறடிக்கப்பட்டாங்களே இஸ்ரவேல் ஜனங்கள். கிமு 722 அசிரியானுடைய கேப்டிவிட்டினால சிதறடிக்கப்பட்டாங்க. எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு இஸ்ரவேல் தேசம் மறைக்கப்பட்டது. தகப்பனுடைய இருதயம் எப்படி உடைக்கப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் நேசித்த ஜனம், நான் அன்பு வச்ச ஜனம், இவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், இவர்கள் என் குமாரர்கள், இவர்கள் என் குமாரத்திகள் அப்படின்னு சொல்லி தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு உருக்கமா இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ தகப்பன் என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறார், அதுக்கப்புறம் எழுந்திருச்சு எரேமியா 31:31 உடன்படிக்கை நினைவு கொள்றாரு. ஆமென். உடன்படிக்கை நினைவு கூர்ந்ததுனால 1948 ஆண்டு அத்திமரம் துளிர் பெற்றது. ஆமென். அத்திமரமாக இஸ்ரவேல் மீண்டும் வந்தது. ஆமென். பிரைஸ் காட். அப்போ ராஜா எந்திருக்கிறாரு, தன் ஸ்தானத்திலிருந்து எந்திருக்கிறாரு, தகப்பன் எந்திருக்கிறாரு. எந்திரிச்சு
பாக்குறாரு. எரேமியா 31:31 நான் பேசுனேனே அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து அந்த வார்த்தையை மறக்காம, பிரைஸ் காட், அந்த வார்த்தையை மறக்காம நினைவு கூர்ந்து அந்த உடன்படிக்கையை நிலைநிறுத்தினார். இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் உருவானது. இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் மலர்ந்தது. இஸ்ரவேல் தேசம் மேப்ல வந்துருச்சு. யார் யாரெல்லாம் இஸ்ரவேல் தேசம் அழிஞ்சிருமோ, யார் யாரெல்லாம் இஸ்ரவேல்ன்ற நாடே இருக்காது அப்படின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில ராஜா இஸ்ரவேலை மீண்டும் துளிர்க்க செய்தார். ராஜா இஸ்ரவேலை மீண்டும் மலர செய்தார். இஸ்ரவேல் மலர்ந்தது, இஸ்ரவேல் உருவானது. இன்றைக்கும் இஸ்ரவேல் சாட்சியாக உங்களுக்கும் எனக்கும் இருக்குதுன்னா அது இஸ்ரவேல் தேசம் மாத்திரம்தான். ஆமென், பிரைஸ் காட். அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உடன்படிக்கையை காக்கிற தேவன், உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன், உடன்படிக்கையின்படி செய்கிற தேவன். ஆமென். அவர் சொல்ல காப்பாற்றுகிற தேவன். அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் நம்மளை விட்டு கைவிட மாட்டாரு, நம்மளை விட்டு போகவும் மாட்டாரு. ஆமென். தைரியமா இருக்கு. சோ அப்ப 70ல இருந்து 1948 வரைக்கும் சைலண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துருச்சு பாரு, இஸ்ரவேலை பார்த்தோன்னே எல்லாம் பயம், எல்லாத்துக்கும் பயம். எப்படி வந்துச்சு இந்த நாடு, எப்படி வந்துச்சு அப்படி சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஆச்சரியத்துக்கு காரணம் என்னன்னா, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் இஸ்ரவேல் தேசம் இருக்குதுங்க. இஸ்ரவேல் தேசம் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். சோ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். சம்டைம்ஸ் நம்ம கேட்போம், ஆண்டவரே நான் செபிக்கிறது உங்க காதுல கேட்கலையா பா, என்னுடைய செபத்திற்கெல்லாம் எப்ப பதில் கிடைக்கும், என்னுடைய போராட்டங்களுக்கெல்லாம் எப்ப முடிவு வரும், அப்பா நீங்க எப்பப்பா செய்வீங்க, நான் இவ்வளவு தூரம் காத்துட்டு இருக்கிறேனே, இத்தனை வருஷமா நான் செபிக்கிறேனே, என்னுடைய செபத்திற்கு பதில் இல்லையே, நீங்க இருக்கீங்களா அப்படி சொல்லி நம்ம எவ்வளவு டைம் நம்ம கேட்டிருக்கிறோம். அவர் இருக்கிறான்றதுக்கு 2 அடையாளம் இருக்குங்க. என்ன அடையாளம்னா, ஃபர்ஸ்ட் முதல் அடையாளம், இதை யாராலையும் மறுக்க முடியாது. எந்த நாத்திகனாலையும் சரி, எந்த மனுஷனாலையும் சரி மறுக்கவே முடியாது. முதல் அடையாளம் அவருடைய கல்லறை, திறக்கப்பட்ட அந்த கல்லறை. ஆமென். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு முதல் அடையாளம் திறக்கப்பட்ட அந்த கல்லறை தான். ஆமென். இதை யாராலையும் மறுக்க முடியாது. எந்த சயின்டிஸ்டாலையும் சரி, எந்த ரிசர்ச்சர்னாலும் சரி, அது மாத்திரம் இல்ல எந்த நாத்திகனாலையும் சரி, யார் எந்த மனுஷனாலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை, இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கு. ஆமென். செகண்ட் அடையாளம் என்னன்னா, இஸ்ரவேல் தேசம் மறுக்கப்பட்டு போன சிதறடிக்கப்பட்ட யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் கேதர் ஆனது. இஸ்ரவேல் தேசம் மலர்ந்தது, இஸ்ரவேல் தேசம் உருவானது, இஸ்ரவேல் தேசம் மலர்ந்தது. அது மற்றவர்களுக்கும் பிரகாசிக்குதுன்னா அது ஒரு சிறந்த ஒரு அடையாளம். ஆமென். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இஸ்ரவேல் தேசம் அதற்கு சாட்சியா இருக்கு, அதுக்கு அடையாளமா இருக்கு. ஆமென். அதனால உங்களுக்கும் எனக்கும் தேவன் உடன்படிக்கை பண்ணியிருப்பாரு, வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அநேக வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. உடன்படிக்கையை காக்கிற தேவன், உடன்படிக்கையை மறவாத தேவன், உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். அவர் சொல்லுவதை செய்யும் அளவும் உன்னை விற்று விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆமென். அடுத்தது வாசிங்க. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்தியிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். சோ என்ன செய்யறாரு, ராஜா அழைச்சாரு, அவங்க ஏத்துக்கல, மக்களை புறக்கணிச்சாரு. சோ இப்ப அடுத்தது யாருன்னா, இந்த வசனம் புறஜாதியினுடைய நிறைவேறுதலை குறிக்குது. சோ அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த ரட்சிப்பு வழி சந்தியிலே இருக்கக்கூடிய ஜனங்கள், தெருக்கரையிலே இருக்கக்கூடிய ஜனங்கள், நாள் ரோட்ல இருக்கக்கூடிய ஜனங்கள். சோ அப்போ நாம ஒரு காலத்துல பாவத்துல கட்டப்பட்டிருந்தோம், பாவத்திற்கு அடிமையா இருந்தோம், பாவத்தின் சிறையிருப்புல நாம இருந்தோம். அந்த சிறையிருப்புல ஆண்டவர் நம்மளை தேடி நமக்கு கொடுக்கிற அழைப்பு தான் இந்த அழைப்பு. அடுத்தது வாசிப்போம். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய்
தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. அப்போ குட் பீப்புள் அண்ட் பேட் பீப்புள் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? இன்வைட் பண்றாரு. இது எதை குறிக்கிறதுன்னா, நீதிமானுக்காக ஆண்டவர் வரல, பாவிக்காக தான். ஒரு பாவி மனம் திரும்புதல் குறிச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ எல்லாத்தையும் இந்த அழைப்பு வந்து எல்லாத்துக்கும் வருது, நல்லவங்களுக்கும் வருது, கெட்டவங்களுக்கும் வருது. எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அழைக்கிறார். இப்ப வந்து புறஜாதிகளாகி நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு. சோ இந்த குட் பீப்புளுக்கும் பேட் பீப்புளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பு. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருந்தால் இயேசுவை சொந்த ரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை ஆராதிங்க, அவரை வணங்குங்க, அவரே உங்களை விடுவிக்கிறார். ஆமென். அடுத்தது வாசிப்போம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலுமாய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அப்போ அங்க வெட்டிங் ஹால் ஃபுல்லா எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு. அப்போ அதுல ஒரே ஒரு மனுஷன் என்ன செய்யல? கல்யாண வஸ்திரம் தரிக்கிறாரு. கல்யாண வஸ்திரம் தரிக்கிறேன்னு சொல்லி ராஜா அதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? ரெண்டு காரணங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, அங்க வந்திருக்க கூடியவங்க எல்லாருமே ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கணும். சேமா ட்ரெஸ் போடுவோம்ல, அதே மாதிரி ஒரே ட்ரெஸ் அவங்க போட்டிருக்கணும். அவன் மட்டும் வித்தியாசமா இருக்கணும். அதனாலதான் ராஜா வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறார். அப்படி இல்லைன்னா அங்க வெட்டிங் ஹாலுக்குள்ள என்ட்ரு ஆகும் போது அவங்க ஒரு கார்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கணும், கிளாத் கொடுத்துருக்கணும். நீங்க இதை போட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளாத்தை கொடுத்து போட வச்சிருக்கலாம். சம் கார்மெண்ட்ஸா இருக்கலாம், என்ன அந்த கோட்டு மாதிரி கொடுத்துருக்கலாம். அத அவன் என்ன செய்வான்? அசட்டை பண்ணிட்டு போடாம உள்ள வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லாரும் சேமா ட்ரெஸ் போட்டு அவன் மட்டும் வித்தியாசமா ட்ரெஸ் போட்டிருக்கணும். அதனாலதான் ராஜா வந்து அவனை பார்த்து என்ன செய்யறாரு? கல்யாண வஸ்திரம் நீ எப்படி நீ தரிக்காம வந்த? சோ அப்ப ராஜா வந்து என்ன செய்யறாரு? கண்டுபிடிக்கிறாரு. சோ ஈஸியா என்ன செய்யறாரு? கண்டுபிடிச்சு கல்யாண வஸ்திரம் தரித்திராத மனுஷன் என்ன செய்யறாரு? அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல என்ன செய்யறாரு? போகிறார். சோ கல்யாண வஸ்திரம்னா என்ன? ரட்சிப்பின் சால்வையாகிய நீதியின் வஸ்திரத்தை அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சால்வையாகிய நீதியின் வஸ்திரத்தை நீங்களும் நானும் தரித்திருக்க வேண்டும். சரி, நான் வந்து கல்யாண ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் வந்து போயிருவேன் அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ அந்த வஸ்திரத்தை என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளணும். ஆமென். ஒரு 3 காரியம் இருக்கு. ஃபர்ஸ்ட், ராஜாவினுடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றணும். முதல் காரியம், ராஜாவினுடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிஞ்சு அவருடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற வேண்டும். எப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படி நாம செய்யணும். ஆமென். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல. அப்போ நான் அது செஞ்சேனே ஆண்டவரே, நான் உங்களுக்காக அற்புதம் செஞ்சேன், நான் அதிசயம் பண்ணேன், உங்க நாமத்துல நான் வந்து பிசாச விரட்டினேன், நான் கல்யாண வஸ்திரம் போட்டதுனால தானப்பா நான் இத்தனையும் பண்ணேன், என்னப்பா கடைசியில நீங்க தெரியலன்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிருவாரு? நான் உங்களை அறியன்றுவார். எனக்கு தெரியாதுப்பா, நான் உங்களை அறிவேன். ஏன்? அப்ப கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் அங்க போக முடியும். ஆமென். இரண்டாவது காரியம், கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் 19 கேரக்டர்ஸ் இருக்கு. சோ இந்த மாம்சத்தின்படி செஞ்சா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆவியின் கனியை நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். செகண்ட் காரியம், மாம்சத்தின் கிரியைகளை அறவே நம்ம என்ன செய்யணும்? அதை விற்று விடணும். பழைய காரியங்களை நம்ம விற்று விடணும். அப்போ ஆவியின் கனியை நாம தரித்து கொள்ள வேண்டும். அடுத்தது, வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வாசிப்போம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
நான் கல்யாண வஸ்திரம் தரிச்சிருக்கிறேன், ரட்சிப்பின் சால்வையாகிய நீதியின் வஸ்திரம் தரிச்சிருக்கிறேன், அதனால நான் பரலோகத்துக்கு போயிருவேன், அதனால ஆண்டவருடைய விருந்துக்கு நான் போயிருவேன்னா அது கூடாது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் இராதபடிக்கு விழித்துக் கொண்டு, தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்றவன் தான் பாக்கியவான். வஸ்திரத்தை காக்கணும். நான் கரெக்டா இருக்கேன், எல்லாம் சரியா இருக்குன்னா, வஸ்திரத்துல கரை இருந்துச்சுன்னா, உங்க வஸ்திரத்துல கரை இருந்துச்சுன்னா உங்கள் வஸ்திரத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். அப்போ உங்க வஸ்திரத்தை கரை திரை படாதபடிக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் கரை திரை படாதபடிக்கு அதை என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ளணும். பாவத்திற்கு விற்று போடாதபடி மனம் திரும்பி அதை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வஸ்திரத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆட்டுக்குட்டியாவுடைய திருமண விருந்துல பிரவேசிக்கணும்னா நீங்களும் நானும் நம்முடைய வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொண்டு ராஜாவினுடைய விருப்பத்தையும் அவருடைய சித்தத்தையும் நாம செய்தால் மாத்திரமே அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துல பிரவேசிக்க முடியும். ஆமென். நாம் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம், அநேகரையும் அந்த கல்யாண விருந்துக்குள்ளாக பிரவேசிக்க வைப்போம். ஆமென். God bless you all. If you have felt God's presence after watching this video, do subscribe this channel and share it with others. Amen.